அதில் விஜய் கடைசி படம் அப்படிங்கிறதுனால எல்லார் மத்தியிலும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த இசை வெளியிட்டு விழா கூட வந்து நாசர் சார் சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து நடிக்கிறத நிறுத்தாதீங்க. ஜனநாயகன் போட்டியாக வந்து பராசக்தி வருது அப்படின்னு சொல்ல முடியும். சிவகார்த்திகேயன் வந்து முடிவு எடுக்காட்டி அந்த நிறுவனம் முடிவு எடுத்துச்சுன்னா சிவகார்த்திகேயன் என்ன பண்ண முடியும்? இந்த 2 படத்து மேல வந்து எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியாச்சு. நிறையா இருக்கு. ஒரு பக்கம் விஜய் அரசியலுக்கு வர்றாரு, அதனால வந்து அந்த படம் முக்கியத்துவம் பெறுது. அந்த எதிர்மறையான விமர்சனம் ஜனநாயகனுக்கு வந்து தான் வந்து பராசக்தி வெற்றி அடையணும் அப்படிங்கிறது இல்லை. ஆமாம் சார், சிவகார்த்திகேயன் வந்து அடிமட்டத்துல இருந்து தான் மேலே வந்திருக்காரு. ஆமாம். அஜித் விஜய் அந்த ரேஞ்ச் வந்து அவர் பிடிப்பாரா? இந்த இடத்த வந்து ஃபெமிலியராக இருக்க அந்த ஃபேஸ் வேல்யூ உள்ளவங்கள ஆக்குறதுக்கு அவங்க போராடி வந்திருக்காங்க. இந்த சின்ன பட்ஜெட் படங்களுக்கு வந்து ஒரு ஷோ 2 ஷோ அதை கொடுக்குறதே பெரிய. பராசக்தினால வந்து ஜனநாயகனால பராசக்திக்கோ அது வீழ்ச்சி வரப்போகிற வாய்ப்பு இல்லை. வணக்கம் சார். வணக்கம். இப்போ ஜனநாயகன் பராசக்தி ரெண்டுமே வந்து ஒரே டைம்ல வெளியிட போறாங்க. மார்க்கெட் வேல்யூ எதுக்கு சார், பராசக்தியா இல்லட்டா ஜனநாயகனா? ஜனநாயகன் அப்படிங்கிறது வந்து ஒரு என்னுடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அரசியலுக்கு வந்ததுனால விஜய் சொல்லிட்டாரு இது என்னுடைய கடைசி படம் அப்படின்னா. அதனால வந்து ஒரு எதிர்பார்ப்பு மக்களுக்கு வந்து ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும். அதே நேரத்தில் பராசக்தி அப்படிங்கிறத வந்து சிவகார்த்திகேயனுக்கு இது ஒரு கல்லான படம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு சிரத்தை எடுத்து அந்த இதில் வந்து அவங்களும் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே இந்த பொங்கல் பந்தயத்தில் வந்து மோதிக்க போகிறாங்க. ஆமாம். அப்படிங்கும் பொழுது ரெண்டு பெரிய படங்கள் இந்த இதை தவிர வேற எதுவும் இல்லை. அதனால இவங்களுக்குள்ளதான் வந்து போட்டி. அதில் விஜய் கடைசி படம் அப்படிங்கிறதுனால எல்லார் மத்தியிலும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு கூட வெளிநாட்டில் ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து 24,500 பேரும் டிக்கெட்டு வந்து எடுத்திருக்காங்க, ரிசர்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அப்போது விஜய்க்கு வந்து அந்த படம் வந்து ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி விட்டுச்சு. ஆமாம். ஆமாம் சார், இப்போ வந்து ஸ்டார் வேல்யூவா இல்லாட்டா கண்டென்ட் வேல்யூவா சார்? கண்டென்ட் வேல்யூ தான் எப்பவும் ஜெயிக்கும். என்னதான் ஸ்டார் இதாக இருந்தாலும் பெரிய நட்சத்திரங்கள் நடித்த படங்கள் கூட வந்து தழுவி இருக்கு இல்லைங்களா? அதனால வந்து கண்டென்ட்டு அதுக்கு தகுந்த அந்த ஃபேஸ் வேல்யூ அது இருந்தால் தான் வந்து வெற்றி அடையும். சார், இப்போ வந்து பராசக்தியை வந்து ஜனநாயகனுக்கு அப்புறமா தான் ரிலீஸ் பண்ணதா இருந்தாங்க. இப்போ திடீர்னு வந்துட்டு பராசக்தி வந்து முன்கூட்டியே வெளியிடுறாங்க. என்ன காரணமாக இருக்கும்? அது சூழ்நிலைகள் இருக்கலாம், அல்லது அந்த படத்தை இது வந்து அதை விட பெரிய வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இருக்கலாம் அந்த குழுவிற்கு, படக்குழுவுக்கு. அதனால வந்து அந்த பந்தயத்தில் வந்து எப்போ வேணாலும் நம்ம வந்து இறங்கலாம். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி விஜய்க்கு லாஸ்ட் படம் அப்படிங்கிறதுனால சென்டிமெண்டாக வந்துட்டு இந்த படம் வந்து ஹை போகுமா? ஜனநாயகன் அப்படிங்கும் பொழுது அது எல்லாருக்கும் வந்து ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டுருச்சு. ஆமாம். ஆமாம், அரசியலுக்கு வந்துட்டாரு அப்படிங்கும்போது இனிமேல் அவர் வந்து நடிக்க மாட்டார். அந்த ஜனநாயகன் அந்த இசை வெளியிட்டு விழா கூட வந்து நாசர் சார் சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து நடிக்கிறத நிறுத்தாதீங்க. மோஸ்ட்லி எல்லாருமே அதான் சொல்லியிருந்தாங்க. அது நடிக்கிறது ஒன்றும் தவறு இல்லை அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த கால மாற்றங்கள் எப்படி இந்த 3 மாதத்தில் வந்து தேர்தல் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இவங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் மற்றதெல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து இதுவே வந்து இறுதி அப்படின்னு சொல்லிட முடியாது.
ஓகே சார். அவங்களுடைய நிலைப்பாடை மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரும். விஜய் வந்து மலேசியாவில் இசை வெளியீட்டு விழாவில் வந்து சொல்லிட்டாரு, எனக்காக வந்து மக்கள் வந்து 30 வருஷமா எனக்காக நின்னாங்க, இதுக்கப்புறமா வந்து நான் மக்களுக்காக போராட போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதையும் மீறி வந்து மறுபடியும் சினிமாக்குள்ள வருவாரா விஜய்? சினிமா அதுதான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம ஒரேடியா வந்து விட்ட முடியாது. அதுதான் அந்த தேர்தல் வந்துச்சுனாக்க அதை அந்த அடிப்படையில தான் அவங்க வந்து அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு வந்து யோசிப்பாங்க. ஏன்னா எடுத்த உடனே வந்து இப்போ நிறைய சீட்டை பிடிச்சி இவங்களுக்கு வந்து ஆதரவுகள் மற்ற வரும். அந்த வர்றதை பொறுத்து சினிமா பயணம் எப்படி அப்படிங்கிறது தீர்மானிப்பாங்க. சார், விஜய்க்கு வந்து இப்போ ரசிகர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு அவருக்கு ஒரு வேலை ஓட்ட மாறுமா? அந்த ரசிகர்கள் வந்து கண்டிப்பா அவருக்கு வந்து போடுவாங்க. ஆனா வெற்றிக்கான இது வந்து பொதுமக்கள், நடுநிலையாளர்கள் இவங்கெல்லாம் வந்து ஆதரிக்கணும். அந்த ஆதரிச்சா அவருக்கு வந்து வரவேற்பு இருக்கு. ஆனா அவங்களுடைய ரசிகர்கள் அவருக்கு தான் வந்து போடுவாங்க. அதுல வெறித்தனமா இருக்காங்களே சார். இப்போ வந்து கோட் படத்தை எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருந்து ஒரு சீன் வரும். என்னன்னா, விஜய் வந்து துப்பாக்கி எடுத்து சிவகார்த்திகேயன் கையில கொடுத்துட்டு போவாரு. அதை பார்த்த ரசிகர்கள் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, அடுத்த விஜய் தான் வந்து சிவகார்த்திகேயன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு வந்தாங்க. இப்படி இருக்கும்போது வந்து இப்போ ஜனநாயகன் கூட வந்து டைரக்டா பராசக்தி மோத போகுது. அதுக்குள்ள சிவகார்த்திகேயனுக்கு வந்து அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? அதில் 2 பேருமே வந்து திறமையால் உயர்ந்தவங்க தான், வளர்ந்தவங்க தான். ஆனால் விஜய் சாருக்காவது வந்து விஜய்க்காவது அவங்களுடைய தந்தையார் ஒரு வழிகாட்டியாக வந்து இருந்து கொண்டு வந்தாங்க. சிவகார்த்திகேயன் ஒரு தொலைக்காட்சி தொகுப்பாளர் அந்த மாதிரி வந்து தன்னை நிலைநிறுத்திக்கிட்டு இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கார். அப்படியும் பொழுது அவர் இடத்துக்கு இவர் வருவாரா அப்படிங்கிறது இல்லை. இப்போ அமரன் படமெல்லாம் கூட நல்ல அருமையாக போன படம் தான். அதனால படத்துக்கு படம் அவர் வந்து ஒரு வித்தியாசமான அதெல்லாம் கதையெல்லாம் செலக்ட் பண்ணி தான் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. தன்னுடைய திறமையை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட அவர் வந்து இவருக்கு போட்டியா அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. விஜய்க்கு போட்டியா வந்து ஜனநாயகன் போட்டியா வந்து பராசக்தி வருது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து டேட்டே வந்து சடனா மாத்திட்டாங்க. அந்த டேட்ல 10 அந்த டேட்ல வந்து வைக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னா வந்துட்டு பராசக்தியும் அதுவும் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆகுற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது பொங்கலுக்கு வந்து எந்த படத்துக்கு சார் வந்து மக்கள் வந்து அதிக வரவேற்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த 2 படம் தான் வருது அப்படின்னு சொல்லும்போது 2 படத்துக்குமே வரவேற்பு கொடுப்பாங்க. ஏன்னா வேற ரேஸ்ல வேற எதுவும் இல்லை. 2 தான் இருக்கு. இந்த 2 படம் தான் இருக்கு. அப்படிங்கும் பொழுது சிவகார்த்திகேயன் அப்படிங்கும் பொழுது அந்த பராசக்திங்கிற அந்த தலைப்புக்கு ஒரு பவர் இருக்கு. அந்த பக்கமா ஜனநாயகன் அப்படிங்கும் பொழுது இவர் இந்த அரசியலுக்கு வர்றாரு. ஆமா. அப்படிங்கும்போது அதுல என்ன சொல்லியிருப்பார் அப்படி பார்க்கலான்னு வந்து இப்போ கட்சிகளையும் தாண்டி ரசிகர்களை பொதுமக்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு 2 படத்து மேலேயுமே இருக்கு. 2 பேருமே வெற்றி அடையணும் அப்படின்னு தானே இருக்காங்க. அதுல கடைசி படம் அப்படிங்கிறதுனால வந்து சிவகார்த்திகேயன் வந்து முடிவு எடுக்காட்டி அந்த நிறுவனம் முடிவு எடுத்துச்சுன்னா சிவகார்த்திகேயன் என்ன பண்ண முடியும்? நாங்கள் அந்த தேதியில தான் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னாக்க அவர் நடிகர், கதாநாயகன், அவர் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் இதை விடவும் இன்னும் உச்சத்துக்கு வருவார் சிவகார்த்திகேயன். ஒருவேளை வந்துட்டு ஜனநாயகன் படம் ஓடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே முன்கூட்டியே பராசக்தி வந்து ரிலீஸ் பண்றாங்களா? அதெல்லாம் அதுதான் இந்த 2 படத்தின் மேலேயே வந்து எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த பொங்கலுக்கு 2 படம் எத்தனை படம் வந்தாலும் இந்த 2 படத்து மேல வந்து எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியாச்சு. நிறைய இருக்கு. ஒரு பக்கம் விஜய் அரசியலுக்கு வர்றாரு, அதனால வந்து அந்த படம் முக்கியத்துவம் பெறுது. சிவகார்த்திகேயன் அப்படிங்கிறது வந்து அந்த பராசக்திங்கிற தலைப்புக்காகவே அதை ஆரம்பத்திலேயே வந்து வைக்கக்கூடாது அப்படின்லாம் கூட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்படி இதையெல்லாம் கடந்து வந்துருச்சு. இந்த 2 படமே வந்து எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதனால 2ம் வெற்றி படமாக தான்
இருக்குன்னு சொல்றீங்க. இருக்கும். சார் ஒருவேளை வந்துட்டு ஜனநாயகனுக்கு வந்துட்டு எதிர்மறையான விமர்சனங்கள் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பராசக்திக்கு வந்து அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா? இல்லை, கண்டென்ட் எது நல்லா இருக்கோ அந்த படம் நிச்சயமா வந்து வெல்லும். ம். அதுதான் வந்து நடக்கும். மியூசிக் வைஸ் பார்க்கும்போது இதில் வந்து நீங்கள் என்னதான் நல்லா இல்லாத படத்துக்கும் நீங்கள் எவ்வளோ பூஸ்டப் பண்ணாலும் அது கண்டென்ட் இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. ஆனால் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன் ஜனநாயகனே வந்து நல்ல ஒரு படமாக இருக்கலாம், அல்லது ரெண்டு படமே. ஏன்னா இந்த இயக்குனர்கள் ரெண்டு பேருமே வந்து ஏற்கனவே வெற்றி படங்களை கொடுத்தவங்க. ஆமா. அப்போ இந்த படமும் வந்து அதை விட ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு தான் வந்து நினைப்பாங்க. என்ன எதிர்மறையான விமர்சனமும் வந்து ரெண்டு படத்தையுமே வந்து பாதிக்காது. பிடிக்குது பிடிக்கல, பிடிக்காதவங்க சொல்றதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து அந்த அவங்க ரசிகர்கள் முடிவெடுக்கிறது தானே. அவங்க வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வெற்றி அடைய போகுது. அந்த எதிர்மறையான விமர்சனம் ஜனநாயகனுக்கு வந்து தான் வந்து பராசக்தி வெற்றி அடையணும் அப்படிங்கிறது இல்லை. ரெண்டு இயக்குனருமே நல்ல திறமையான இயக்குனர்கள், நல்லா பண்ணியிருப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. சார் மியூசிக் வைஸ்ன்னு பார்க்கும்போது வந்து எந்த படத்துக்கு ஹைப் அதிகமாக இருக்கும்? இப்போ பராசக்தி எடுத்துக்கிட்டோம்னா ஜிவி பிரகாஷ், ஜனநாயகனுக்கு வந்துட்டு அனிருத், எது வந்து அவங்களுக்கு கை கொடுக்கும்? ரெண்டு பேருமே திறமையான இசையமைப்பாளர்கள் தானே. ஆமாம். அவங்களும் வந்து விக்ரம் 2 அது இதெல்லாம் வந்து பின்னி எடுத்துருக்காரு. ஜிவி பிரகாஷும் வந்து தரமான ஒரு இசையமைப்பாளர். அப்படிங்கும் பொழுது ரெண்டு பேருமே நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க அதில். ஓகே, அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. சார் ஃபேன் வார்ஸ் ரெண்டு பேருக்கும் கை கொடுக்குமா சார்? ஆமாம், ரெண்டு பேருமே வந்து அவங்க இல்லைனாக்கா இவங்க இல்லையே. ஆமாம், அப்படி தானே. இப்போ ஜனநாயகன் பாடல் வெளியீடு விழாவில் கூட வந்து எனக்காக நீங்கள் என்னென்னமே விட்டு கொடுத்தீங்க, ஆமாம், உங்களுக்காக நான் சினிமா விட்டு கொடுக்குறேன் அப்படி தானே பேசியிருக்காரு. எஸ். அதனால் ரெண்டு பேருக்குமே வந்து அந்த ரசிகர்கள் பலம் இருக்குது. இப்போ சிவகார்த்திகேயனும் வந்து இன்னும் நிறைய ரசிகர்களை சம்பாதிப்பார். அநேகமாக குறுகிய காலத்திலே கூட அந்த அவருடைய நிலை இன்னும் உயரக்கூடிய ஒரு மாற்றம் இருக்குது சிவகார்த்திகேயன். ஆமாம் சார், சிவகார்த்திகேயன் வந்து அடிமட்டத்திலிருந்து தான் மேலே வந்திருக்காரு. ஆமாம். அஜித் விஜய் அந்த ரேஞ்ச் வந்து அவர் பிடிப்பாரா? ஆனால் இது திரையுலகத்தில் வந்து யார் நாளைக்கு எந்த இடத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சிம்பு தனுஷ் அந்த மாதிரி அவங்க ஒரு அந்த மாதிரி பார்த்தவங்க. ஆமாம், அஜித்து, விஜய், எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், சிம்பு தனுஷ் அந்த மாதிரிலாம் வந்து பார்க்குற இந்த இதில் வந்து இந்த ரேஸில் நாளைக்கு சிவகார்த்திகேயன் எந்த உயரத்தில் இருப்பார் அப்படிங்கிறது. ஏன்னா நாளுக்கு நாள் அவருடைய உயரம், அதாவது உயர்வு, இந்த திறமையால் வந்து அவர் வெவ்வேறு இடத்த ஒரு நல்ல இடத்த பிடிச்சிட்டு தான் இருக்கார். ஓகே. ஆமாம் சார், இப்போ வந்து ஒரு வேளை விஜயோட இடத்த வந்து பூர்த்தி பண்ணுறதுன்னா எந்த நடிகரை வந்து பூர்த்தி பண்ணுவாங்க சார்? இல்லை, ஒரு படம் ரெண்டு படம் வெற்றி படம் ஆச்சுன்னா வந்து அதை வச்சு நம்ம சொல்லிட முடியாது. அந்த இடத்த எந்த இடமும் வெற்றிடமா எந்த காலத்துலையும் இருக்காது. ஏதாவது ஒன்று வந்து நிரப்பிக்கிட்டு தான் இருக்கும். அதில் நாளைய இந்த திரையுலகத்தில் வந்து யார் வருவாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம கணிக்க முடியாது. அது இயற்கையாக நடக்க வேண்டியது கண்டிப்பாக நடக்கும். சார், இப்போ பொதுவாக எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டாருங்களோட படங்கள் வந்து கதைக்கிழமை இல்லைனா கூட நல்ல லெவலுக்கு வந்து ஓடுது. ஆனால் ஒரு சில சின்ன பட்ஜெட்டில் உருவாக்கக்கூடிய படங்கள் வந்து கதைக்களம் இருந்தாலுமே அந்த அளவுக்கு ஓடுறது கிடையாது. எதுக்காக இருக்கும் சார்? இது வந்து அந்த ஃபேஸ் வேல்யூ இருக்கு இல்லைங்களா, அதுதான். ஏன்னா நல்ல கதையம்சம் இல்லை சின்ன சின்ன படங்கள் தோல்வி. இன்னும் சொல்லப்போனால் அந்த சினிமா திரையுலக தொழிலாளர்களை வாழ வச்சுட்டு இருக்கிறத வந்து அந்த சிறு பட தயாரிப்பாளர்கள் தான், சின்ன பட்ஜெட் பட தயாரிப்பாளர்கள். அவங்க தான் வந்து நிறைய அந்த டெக்னீஷியனுக்கு வந்து நல்ல வேலையெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் இந்த தொழிலாளர்கள் இந்த வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அந்த சிறு முதலீட்டு படங்கள் தான். அதில் தான் நல்ல கண்டென்ட்டும் இருக்கும். ஆமாம். ஆனால் அது பிரபல நடிகர் நடிகை இல்லாததுனால வந்து மக்கள் கவனத்துக்கு போகாமே போயிடுது. ஆனால் அதே சின்ன பட்ஜெட்டு கதை நாளைக்கு பெரிய பட்ஜெட்டில், அந்த கதை வந்து நாளைக்கு பெரிய பட்ஜெட்லேயே வந்த படங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கோம். அதனால்
அந்த சிறு பட்ஜெட் படங்கள் அப்படிங்கிறது வந்து அந்த ஃபேஸ் வேல்யூ இல்லாதனால தோல்வியை தழுவிட்டு போயிடுது. நல்ல கதையே இருந்தாலும் ஆமா சார். அதில் அந்த தயாரிப்பாளர்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதுவும் அந்த கதைகளுக்கான அங்கீகாரம் எதுக்காக சார் கிடைக்காம போகுது? கதை நல்லதா இருக்குது, ம். அந்த படங்களுமே நல்லதா இருக்கும் பார்க்கும்போது. பட் அதுக்கான அங்கீகாரம் ஏன் கிடைக்க மாட்டேங்குது? அது வந்து முன்னாடி படம் எடுக்கிறது வந்து சிரமமா இருந்தது. இப்போ படம் எடுக்கிறது வந்து ஏதோ ஒரு பட்ஜெட்டில் இப்போ டிஜிட்டல் வந்ததுக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் எளிமையாக இருக்குது. ஆனால் எடுத்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குற ஒரு வேலை இருக்கு இல்லைங்களா, அந்த விளம்பரம், ம். அது அப்படியே விளம்பரப்படுத்தி கொண்டு போய் சேர்த்தாலும் புதுமுகங்களா அல்லது ஓரளவுக்கு சுமாரான நடிகர் நடிகையா ம். அதுக்கு வர்றதில்லை. இப்போ நீங்கள் சொன்னோம் இல்லையா, பேசுகிறோம் இல்லையா, ஆமா. ஜனநாயகனும் பராசக்தியும் வந்து எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஆமா. ஒரு பக்கம் இளையதளபதி விஜய், ஜெய். இந்த பக்கம் வந்து சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற அந்த இது மக்கள் அவங்களும் விஜயனாக்கும் வந்து குறைஞ்சது 10 படம் ஆரம்பத்தில் போராடி தான் வந்து அவங்களுடைய தந்தையார் ஆமா. அவங்க பிற நிறுவனங்கள் தயாரித்த படத்தில் போராடி தான் வந்து அவர் ஜெயிச்சு வந்திருக்காரு. அந்த மாதிரி சிவகார்த்திகேயனும் இந்த இடத்த வந்து ஃபெமிலியராக இருக்க அந்த ஃபேஸ் வேல்யூ உள்ளவங்கள ஆக்குறதுக்கு அவங்க போராடி வந்திருக்காங்க. போராடி வந்து இந்த இப்போ வந்து எதிர்பார்ப்பை ஏற்படுத்துகிறாங்க ரெண்டு பேருமே, யாருக்கு யார் இது அப்படிங்கிற மாதிரி. இந்த இது அந்த சின்ன பட்ஜெட் படங்களுக்கும் அந்த மக்கள் ரசிகர்கள் வந்து பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு சின்ன பட்ஜெட்லேயும் படங்கள்லேயும் வந்து நல்ல கதைகள்லாம் கதையம்சம் உள்ளதெல்லாம் வந்து இருக்குது. அது எவ்வளோ மெனக்கெட்டாலும் வந்து அந்த படங்கள் ஓடலை அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப நிறைய தயாரிப்பாளர்கள் வந்து மறுபடம் தயாரிக்க முடியாமே போயிடுறாங்க. அந்த சின்ன பட்ஜெட்டு அந்த ஒரு படத்தில் வந்து பார்க்குறாங்க, பார்த்துட்டு சரி இப்படியே போஸ்டர் அடித்த காசு கூட வர்றதில்ல. இப்போ வர அந்த சின்ன பட்ஜெட் படங்களுக்கு தியேட்டர் கிடைக்க மாட்டேங்குது. அந்த தியேட்டர் கிடைச்சாலும் அந்த நைட் ஷோ அந்த அதாவது படத்தோட தரத்தை பொறுத்து அவங்க வந்து இப்போ நைட் ஷோ செகண்ட் ஷோ கொடுத்தா யார் பார்க்குறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. பல படங்கள் வந்து அந்த மாதிரி அடிபட்டு போயிடுது. ஆமாம் சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க தேட்டரில் கொடுக்க மாட்டாங்க ஷோஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஸ்டார் வேல்யூ வச்சு தான் தேட்டர்கள்லையுமே வந்து படத்தை வாங்குறோம். ஆமாம், இன்னைக்கு பாருங்க, இப்போ 2 படத்துக்குமே வந்து ஜனநாயகன் இந்த பராசக்தி 2 படத்துக்குமே இந்த தியேட்டர் இதில் தான் வந்து யார் அதிகமான எண்ணிக்கையில் வந்து எந்த படத்துக்கு கிடைக்கும். இவங்களும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, அவங்களும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்போ இது பெரிய போட்டியாக தான் இருக்கும். இது ஒரு பக்கம். இந்த சின்ன பட்ஜெட் படங்களுக்கு வந்து ஒரு ஷோ 2 ஷோ அதை கொடுக்குறதே பெரிய, அதை வாங்குறது படம் தயாரித்து அந்த தயாரிப்பாளர் வந்து தேட்டர்லையும் போய் போராட வேண்டியதாக இருக்குது. அந்த 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 மாதிரி வந்து போராடி வந்தாலும் வந்து இவங்க நினச்ச இலக்கை வந்து அடைய முடியுது அப்படின்னா இல்லை, போட்ட பணமும் வர்றதில்லை. அந்த அந்த வகையில் வந்து ஃபேஸ் வேல்யூ அதுக்கு தான் இங்கே வந்து ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஓகே சார். இப்போ தேட்டரில் ஷோஸுங்கிற விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதில் ஜனநாயகன் வெர்சஸ் வந்து பராசக்தி. பராசக்தி வந்து ரெட் ஜெயின், கண்டிப்பாக ரெட் ஜெயினுக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது எந்த படத்துக்கு சார் அதிகமாக வந்து ஷோஸ் கிடைக்கும்? ரெட் ஜெயின்ட் இருக்குது அப்படின்னாக்கா வந்து அவங்களுக்கு நிறைய தியேட்டர்கள் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் இவங்க கடைசி படம், ஆமாம், விஜய் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா, மெயின் ஸ்டார், அவங்களுக்கு வந்து இது போட்டி பயங்கரமாக இருக்கும். சார் இந்த ஷோஸ் மூலமாக வந்து ஜனநாயகன் படம் வந்து அடி வாங்குமா? ஏன்னா ரெட் ஜெயின்ங்கிறப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு நிறைய கொடுத்து தான் ஆகுவாங்க. ஆமாம். அப்படி இருக்கும்போது இது வந்து ஜனநாயகனுக்கு வந்து பேக் ஃபயர் ஆகுமா? இல்லை, அவங்களுக்கு ரசிகர் பலமும் இருக்குல்ல. ஆமாம் சார். ஜனநாயகன் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ரசிகர் பலம் இருக்குது. அதை தாண்டி வந்து பொதுமக்களும் வந்து பார்க்கக்கூடிய அந்த நடுநிலையாளர்கள்லாம் இருக்காங்க. அதனால் இந்த
பராசக்தினால வந்து ஜனநாயகனுக்கோ, ஜனநாயகனால பராசக்திக்கோ அது வீழ்ச்சி வரப்போகிற வாய்ப்பு இல்லை. ரெண்டுமே வந்து நல்ல போகணும்னு நினைப்போம். ஆமா சார். இப்போ விஜயோட கடைசி படம் ஜனநாயகன். அரசியலுக்கு வராரு அப்படிங்கறதுனாலதான் அந்த படத்தோட நிப்பாட்டிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இந்த படத்துல வந்து கண்டிப்பா அரசியல் இல்லாம இருக்காது. இது வந்து விஜய்க்கு இந்த படம் வெற்றி அடைஞ்சாதான் கண்டிப்பா அவருக்கு அரசியலுமே நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கண்டிப்பா அந்த படம் வெற்றி அடைஞ்சுதான் ஆகணும். ஆமா, அப்படின்னு இருக்கும்போது அந்த அரசியல் கதைகளும் இவருக்கு கை கொடுக்குமா? கொடுக்கும். ஏன்னா கொள்கை கோட்பாடு அந்த மாதிரி அவர் வந்து இது வரைக்கும் வெளிப்படையா வந்து சொல்லாட்டியும் கூட அந்த ஜனநாயகன்ங்கிற அந்த தலைப்பு, ஜனநாயகத்தை பத்தி வந்து பேச வருது. ஏன்னா அந்த பாட்டிலே கூட தெளிவா தெரியுது, ஒருத்தன் வரான் திருத்த போகிறான் அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த படத்துல வந்து சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட நிறையவே இருக்குன்னு சொல்லி இருக்கு.